Hi students, welcome to NEET Optics. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் NEET 2025 க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு டவுட் என்னன்னா, ஆனா ஓல்டு என்சிஆர்டி ஃபாலோ பண்றதா இல்ல நியூ என்சிஆர்டி ஃபாலோ பண்றதா இல்ல வந்து என்எம்சி ரிலீஸ் பண்ண சிலபஸை ஃபாலோ பண்றதா அப்படின்னு தான் இந்த வீடியோல கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஒரு முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட NEET Optics சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட NEET Optics அபிஷியல் ஆப்பை யார் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணலையோ மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆப்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்மளோட டார்கெட் கெமிஸ்ட்ரி 180 பேட்சுக்கான 2025 வாட்ஸ்அப் குரூப்ல யார் ஜாயின் பண்ணலையோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 10ல இருந்து நம்ம டார்கெட் கெமிஸ்ட்ரி 180 பேட்ச் 3 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஆல்ரெடி பேட்ச் 1 பேட்ச் 2 வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஸோ பேட்ச் 3 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அக்டோபர் 10. அந்த அக்டோபர் 10ல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கூப்பன் கோட் அப்படிங்கிறது அவைலபிள். அக்டோபர் 5ல இருந்து அக்டோபர் 12க்குள்ள ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு 4100 rupees பே பண்ண தேவை கிடையாது. ஒன்லி 3600 rupees மட்டும் பே பண்ணா போறோம். அவங்களுக்கு போத் 11th and 12th எல்லாமே டீச் பண்ணுவாங்க. எதுவுமே உங்களுக்கு ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. எந்த லெசன்ஸுமே ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் என்சிஆர்டி பேஸ்டு அண்ட் என்எம்சி சிலபஸ் படி டீச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒவ்வொரு சாப்டருக்கும் பாத்தீங்கன்னா டாப் 50 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிப்பாங்க. தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா 250 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு பிராக்டிஸ் கொஸ்டின் வந்து அவைலபிளா உங்களுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் டோட்டல் டெஸ்ட் சீரிஸ் மீன்ஸ் சாப்டர் வைஸ், யூனிட் வைஸ், பார்ட் டெஸ்ட், மார்க் டெஸ்ட்னு சொல்லிட்டு இது எல்லாமே சேர்ந்தே உங்களுக்கு டோட்டலா 3600 rupees வருது. ஓகேங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்மளோட பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வேற எந்த நோட்ஸுமே படிக்கணும்னு தேவையில்ல. கண்மூடித்தனமா என்னோட நோட்ஸ் மட்டுமே கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுக்கு 165 மார்க்ஸ் வந்து நான் கேரண்டி தரேன். ஓகேங்களா, என்னோட நோட்ஸை மட்டும் நீங்க தரவா படிங்க. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு எக்கச்சக்கமா ட்ரிக்ஸ் மூலியமா தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, அந்த ஒரு லெசனுக்கு ஒரு 4 ட்ரிக்ஸ் படிச்சாலே ஹோல் லெசன்ஸுமே நீங்க கவர் பண்ணிடலாம். அதுல இருந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நீங்க சால்வ் பண்ற அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்றது முக்கியம் இல்ல, வேற எந்த நோட்ஸையும் ரெஃபர் பண்ணாங்க. A to Z என்னோட நோட்ஸை மட்டுமே ரெஃபர் பண்ணுங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுல ஏதாச்சும் டவுட் வந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி எனக்கு வாட்ஸ்அப்ல நீங்க உங்களோட டவுட் கிளாரிஃபிகேஷன் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ நான் கேரண்டி உங்களை 165 பிளஸ் 170 பிளஸ் எடுக்க வைக்கிறது. ஓகேங்களா, நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்கன்னா. ஓகே, நான் இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஓகே, என்எம்சி சிலபஸ் என்ன? நார்மலா நம்மளுக்கு லாஸ்ட் இயரே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்எம்சி சிலபஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ அது மூலியமா ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஃபுல்லா தெளிவா அந்த வீடியோல நான் சொல்றேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க, அதுவே போதுமானது. ஓகேங்களா, பிசிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது ஐ மீன்ஸ் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் தான் சொல்றாங்க. இந்த யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் பொறுத்த வரையும் எரர் இன் மெஷர்மெண்ட், டைமென்ஷன் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டிஸ், லீஸ்ட் கவுண்ட், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆனது. இந்த மூணுமே அடிக்கடி நீட்ல சப்சிக்வெண்டா கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். டைமென்ஷன் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் எனக்கு தெரியல அப்படின்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. 11th புக்ல ஃபர்ஸ்ட் பார்ட் புக்ல பாத்தீங்கன்னா புக் பேக் ஐ மீன்ஸ் புக்கோட எண்ட்ல ஒரு 3 பேஜஸ்ல டைமென்ஷனல் ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. கைனமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது யாருன்னா மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன், மோஷன் இன் பிளேன், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுதான் கைனமெட்டிக்ஸ். கைனமெட்டிக்ஸ்ங்கிறது யாரு? மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன், மோஷன் இன் பிளேன், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுதான் யாரு? நம்மளுக்கு கைனமெட்டிக்ஸ்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் லாஸ் ஆஃப் மோஷன். லாஸ் ஆஃப் மோஷன்ல எதுவுமே டெலிட்டட் டாபிக்ஸ் கிடையாது, எல்லாமே நம்மளுக்கு உண்டு. ஆல்ரெடி ஓல்டு என்சிஆர்டிவை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். லாஸ் ஆஃப் மோஷன் பிசிக்ஸை பொறுத்தவரை ஓல்டு என்சிஆர்டி ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப பெட்டர்ப்பா. பிசிக்ஸை பொறுத்தவரையும் ஓல்டு என்சிஆர்டியை ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் ஒர்க் பவர் எனர்ஜி ஆல்சோ எந்த ஒரு டெலிட்டட் போர்ஷன்ஸ் ஆல்சோ கிடையாது. ஸோ இதுக்கு ஆல்சோ நீங்க ஓல்டு என்சிஆர்டியை ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப பெட்டர். டோட்டல் பிசிக்ஸுக்குமே நீங்க ஓல்டு என்சிஆர்டி ஃபாலோ பண்ணா ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகேங்களா, ஓகே. ரொட்டேஷனல் மோஷன், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிராவிடேஷன்ஸ், ஓகேங்களா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க கிராவிடேஷன்ல கெப்லர்ஸ்லாம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. கெப்லர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ். எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது, பட் ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானிட்டரி மோஷன். பட் இந்த கிராவிடேஷன்ல ஒன்னே ஒண்ணு மட்டும் நம்மளுக்கு டெலிட் பண்ணிருக்காங்க. ஜியோ சேட்டிலைட் அப்படிங்கிற ஒரு டாபிக் மட்டும் நம்மளுக்கு டெலிட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வெயிட்லெஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் மட்டும் நம்மளுக்கு ஸ்கிம் பண்ணிட்டாங்க. மற்றபடி எல்லாமே நம்மளுக்கு உண்டு. ஓகேங்களா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ், ஸோ அதுலயுமே நம்மளுக்கு எதுவுமே டெலிட்டட் கிடையாது. ஸோ எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. கிராவிடேஷன்ல மட்டும் ரெண்டு டாபிக் மட்டும் நமக்கு ஸ்கிப் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் தெர்மோடைனமிக்ஸ் ஆல்சோ எல்லாமே இருக்கு. தெர்மோடைனமிக்ஸ்ல நீங்க ஐசோதெர்மல் அண்ட் அடியாபேட்டிக் மட்டும் நீங்க படிச்சா போதும். திருப்பி சொல்றேன்,
ஐசோதெர்மல் அண்ட் அடியாபேட்டிக் ப்ராசஸ்னுடைய ஃபார்முலாஸ் மட்டும் படிச்சா போதும். ஐசோபாரிக், ஐசோகோரிக் நீங்க படிக்கணும்னு தேவை கிடையாது. ஆஸ் யூசுவலா ஹீட்னா என்னது, ஒர்க்குனுடைய ஃபார்முலா, இன்டர்னல் எனர்ஜி, இதை மட்டும் நீங்க தெளிவா படிச்சுக்கிட்டா போதுமானது. செகண்ட் லாவை பொறுத்தவரை ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் ரெண்டுமே இருக்கு நம்மளுக்கு. ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் ரெண்டுமே இருக்கு. ஸோ ஹீட் இன்ஜின் அந்த இது எல்லாமே இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ்ல எந்த ஒரு டாபிக்குமே நம்மளுக்கு ஸ்கிப் பண்ணல. ஓகேங்களா? ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ், ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ்ல ஆல்சோ நமக்கு எதுவுமே ஸ்கிப் பண்ணல. எல்லா டாபிக்ஸுமே நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஆல்சோ நம்மளுக்கு வாண்டிங் கிராஃப் ஜெனரேட்டர் மட்டும் நம்மளுக்கு டெலிட்டட் பண்ணிருக்காங்க. மற்ற எல்லா டாபிக்ஸுமே நம்மளுக்கு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில நம்மளுக்கு இருக்கு. சாரி, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு போயிட்டேன் பாருங்களேன். ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருக்கு. சொல்ல எழுதிக்கோங்க. ஓகேங்களா? கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த இது கிடையாது, கலர் பேண்ட்ஸ் கிடையாது. ஓகேங்களா? பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் ரைட்டர்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக் படிப்போம் தெரியுமா? கலர் பேண்ட்ஸ் கிடையாது நம்மளுக்கு. கலர் பேண்ட்ஸ் நம்மளுக்கு கிடையாது. ஸோ அதை நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். கலர் பேண்ட்ஸ் உங்களுக்கு கிடையாது. அதை தவிர மற்ற எல்லாமே உங்களுக்கு இருக்கு. கலர் பேண்ட்ஸை வச்சுட்டு கூட நம்மளுக்கு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், கிர்ச்சாஃப் லாலாம் நம்மளுக்கு டெலிட் பண்ணிருக்கலாம், பட் பண்ணல. ஸோ கிர்ச்சாஃப் லால இருந்து இயர் பை இயர் ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வந்துட்டே இருக்கு. ஸோ கிர்ச்சாஃப் லா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நார்மலா கரண்ட் எலக்ட்ரிசிட்டில இருந்து உங்களுக்கு 4 கேள்வி கண்டிப்பா வரும். 4 கொஸ்டின்ஸ் டெஃபினெட்லி வரும். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது எதுல இருந்து வரும்னா, இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருந்து கரெக்டா இந்த பவர் வரை இருக்கக்கூடியதுல ஒரு கேள்வி வந்துடும். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி, சீரிஸ் அண்ட் பேரலல்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 கொஸ்டின்ஸ் டெஃபினெட்லி வரும். அடுத்து இந்த டாபிக்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வரும். இந்த டாபிக்ல இருந்து பாத்தீங்கன்னா என்ன வரும், ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் என்னன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இந்த ஒரு லெசனை படிச்சாலே உங்க கையில 12 மார்க் இருக்கிறது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் மேக்னெட்டிசம். இதுல எதுவுமே நம்மளுக்கு டெலிட்டட் கிடையாது, எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இஎம்ஐனா என்னது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இதுலயுமே எல்லாமே நம்மளுக்கு இருக்கு, எதுவுமே டெலிட்டட் டாபிக்ஸ் கிடையாது. ஓகேங்களா? நிறைய பேர் சொல்றீங்க டிரான்ஸ்ஃபார்மர் படிக்க தேவையில்லைன்னு சொல்றீங்க. டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லெசனை பொறுத்தவரை எல்சிஆர் சர்க்கியூட்டை மட்டும்தானே நான் படிக்க போறேன் அப்படின்னா உங்க கையில ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். எல்சிஆர் சர்க்கியூட் மட்டும் தான் நான் படிக்க போறேன், அதுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா மட்டும் தான் நான் படிக்க போறேன் அப்படின்னா ஒரு கொஸ்டின் உங்க கையில கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் டெஃபினெட்லி உங்க கையில கன்ஃபார்ம். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். டோட்டலா இதுலயும் 2 கொஸ்டின் நம்மளுக்கு கன்ஃபார்ம் இயர் பை இயர் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை பொறுத்தவரை நம்மளுக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தெளிவா படிச்சுக்கோங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்துல வரக்கூடிய அந்த வேவை மட்டும் படிச்சுக்கோங்க. இப்ப ரேடியோ வேவ்ஸ்க்கு எவ்வளவு நானோமீட்டர் அப்படிங்கிறது, ஐ மீன்ஸ் 1 2 3 அந்த மாதிரி சம்திங் கொடுத்துருப்பாங்களா, அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தை மட்டும் நீங்க தெளிவா படிச்சீங்கன்னா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு டெஃபினெட்லி உண்டு. ஓகேங்களா? சோ அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் டெஃபினெட்லி இயர் பை இயர் நம்மளுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. சோ அதையும் தெளிவா நீங்க பாத்துக்கணும். ஓகேங்களா? டோட்டலா இதுவரை எத்தனை கொஸ்டின் நான் தெளிவா சொல்லியிருக்கேன், 7 கொஸ்டின் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆப்டிக்ஸ். ஆப்டிக்ஸை பொறுத்தவரை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு டாபிக்ஸ். அது மட்டும் இல்லாம தெளிவா புரிஞ்சுக்கோங்க, மைக்ரோஸ்கோப்லாம் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா. யார் அதை சொல்றது என்னன்னு எனக்கு தெரியல. பட் நான் எனக்கு பர்சனலா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. மைக்ரோஸ்கோப் அண்ட் டெலஸ்கோப் இது ரெண்டுமே நம்மளுக்கு உண்டு. ஸோ தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அதே மாதிரி மேக்னிஃபையிங் பவர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மேக்னிஃபையிங் பவர்ஸை வச்சு நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, இப்ப இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கன்ஃபார்ம் ஆகிரும். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிரும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த லென்ஸ் ஃபார்முலா அண்ட் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த ஒரு டாபிக்கை மட்டும் நல்லா படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கையில வரும். ஓகேங்களா? ஆப்டிக்ஸை பொறுத்தவரை சிம்பிளா மார்க் வாங்கணும்னா இவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வேவ் ஆப்டிக்ஸ். வேவ் ஆப்டிக்ஸை பொறுத்த வரையும் ஒண்ணுமே கிடையாது. ஈஸியா நான் ஒரு கொஸ்டின் கெயின் பண்ணணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை மட்டும் நீங்க தரவா படிச்சீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்க கையில ஒரு கொஸ்டின் இயர் பை இயர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஒரு டாபிக் மட்டும் தானே நான் அந்த லெசன்ல படிக்க போறேன் அப்படின்னா டெஃபினெட்லி உங்க கையில ஒரு கொஸ்டின் டெஃபினெட்லி இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம இயர் பை இயர் கேட்கலனாலும் ஒரு இயர் விட்டு ஒரு இயர் கேட்டுட்டு இருக்குது போலரைசேஷன். இந்த போலரைசேஷன் ஃபுல் டாபிக்மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப சின்ன டாபிக், 2 கான்செப்ட் தான் இருக்கும். ஒரு 1 or 2 பேஜஸ்ல முடிஞ்சிடும். ஸோ இதை நீங்க படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும் டோட்டலா.
ஓகேங்களா? சோ இதுவரை எவ்வளவு முடிச்சாச்சு? 10 கொஸ்டின்ஸ் நியர்லி நாம முடிச்சாச்சு. ஓகேங்களா? எந்தெந்த டாபிக்ஸ் படிச்சா கிட்டத்தட்ட ஈஸியா நமக்கு வரும் அப்படிங்கறத தெளிவா சொல்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டியூயல் நேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரேடியேஷன். இதுல நீங்க ஒரே ஒரு கொஸ்டின் தானே நான் எழுத போறேன். ஒரே ஒரு டாபிக் தான் படிக்க போறீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. கண்ணை மூடிட்டு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட மட்டும் தரவா படிச்சுக்கோங்க. இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட மட்டும் தரவா படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் நீட்ல அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் இல்லனே நான் இந்த லெசனவே ஃபுல்லா படிக்க போறேன் அப்படின்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டி ப்ரோக்லி ரிலேஷன்ஸ் அதுல எக்கச்சக்கமான ஃபார்முலா இருக்கு. அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின், இதுல இருந்து ஒரு கொஸ்டின் சொல்லி இதுல இருந்து மொத்தம் 2 கொஸ்டின் நமக்கு கேட்பாங்க. சோ தெளிவா படிச்சுக்கோங்க. ஆட்டம் அண்ட் நியூக்ளியை. நியூக்ளியை பொறுத்தவரை நம்மளுக்கு ஆல்பா டிகே, பீட்டா டிகே, காமா டிகே கிடையாது. அதே மாதிரி ரேடியோ ஆக்டிவிட்டி எதுவுமே கிடையாது. சோ அப்ப இதுல இருந்து எதுனே மேக்ஸிமம் கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மாஸ் எனர்ஜி ரிலேஷன் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது காம்போசிஷன் அண்ட் சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ். இந்த ரெண்டுல இருந்துமே இயர் பை இயர் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் அடிக்கடி வரும். சோ தெளிவா படிச்சுக்கோங்க. கண்டிப்பா 1 கொஸ்டின்ஸ் இதுல இருந்து டெஃபினெட்லி நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஆட்டம்ஸ்ல எந்த டாபிக்னே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனர்ஜி லெவல் அண்ட் போர் மாடல். போர் மாடலும் எனர்ஜி லெவலும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். இதை தெளிவா நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் டெஃபினெட்லி உங்க கைக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த டாபிக்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடிக்கடி நம்ம அனலைஸ் பண்ணி தான் சொல்றோம். எவ்ரி இயர் ப்ரீவியஸ் இயர்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கேட்டுட்டு இருக்க கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? ஓகே. எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படிங்கிறது என்னது? செமிகண்டக்டர் தான் சொல்றாங்க. செமிகண்டக்டரை பொறுத்தவரையும் இந்த லெசனை பொறுத்தவரையும் செமிகண்டக்டர் லெசனை பொறுத்தவரையும் நீங்க எதையுமே படிக்கலைனாலும் பரவாயில்ல, லாஜிக் கேட்டை மட்டும் தரவா படிக்க உங்க கையில ஒரு கொஸ்டின் வரும். சம்டைம்ஸ் லாஜிக் கேட்ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் வரும். 1 or 2 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெஃபினெட்லி இயர் பை இயர் செக்ஷன் ஏல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இல்லைன்னா செக்ஷன் பி ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே. லாஜிக் கேட் அடுத்ததா என்ன படிக்கணும்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா தியரி டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எல்இடி, போட்டோ டயோட், சோலார் ஷெல், ஜென்னர் டயோட். ஓகேங்களா? இந்த ஜென்னர் டயோட் ஆஸ் எ வோல்டேஜ் ரெகுலேட்டர். இதுல இருந்து பாத்தீங்கன்னா அசஸ் அண்ட் ரீசன் கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அசஸ் அண்ட் ரீசன் ஆர் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ எலக்ட்ரானிக் டிவைஸ்ங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரானிக் டிவைஸ்ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டோட்டல் லெசனையுமே நீங்க தரவா படிச்சீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுல லாஜிக் கேட்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு டெஃபினெட்லி இயர் பை இயர் வந்துரும். நம்ம ரொம்பலாம் ஆசைப்பட வேணாம், கம்மியாவே ஆசைப்படலாம், ஒரு கொஸ்டின் வந்துரும். அதே மாதிரி போட்டோ டயட், சோலார் செல், எல்இடி, ஜென்னர் டயட் எல்லாம் படிச்சீங்கன்னா அதுல இருந்து அசஸ் அண்ட் ரீசன் ஆர் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துரும். சோ டோட்டலா 2 வந்துருச்சு. இதுலயே மிச்சத்தை படிச்சீங்க அப்படின்னா அதுல இருந்து 1 வந்துரும். டோட்டலா 3 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்துரும். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் நம்மளுக்கு இருக்கு. சோ மேக்ஸிமம் பிசிக்ஸ்ல எந்த டாபிக்ஸ்மே நம்மளுக்கு டெலீட் பண்ணல. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரியை பாருங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை நம்மளுக்கு லெசன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு டெலீட் பண்ணிருக்காங்க. லெசன்ஸ்ல எதனே டெலீட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 11th பொறுத்தவரையும் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். 11th பொறுத்தவரை என்ன பண்ணிருக்காங்க? ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் டோட்டலா டெலீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் லெசன் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹைட்ரஜன் லெசன் அப்படிங்கறத நம்மளுக்கு டோட்டலா டெலீட் பண்ணிட்டாங்க. ஹைட்ரஜனையும் ஃபுல்லா டெலீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் ஆல்சோ டெலீட் பண்ணிட்டாங்க. எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் ஆல்சோ நம்மளுக்கு டெலீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி. நிறைய பேர் சொல்றீங்க, ஆனா நியூ புக்ல பாத்தீங்க அப்படின்னா நியூ என்சிஆர்டில பாத்தீங்க அப்படின்னா பி பிளாக் 1 இல்லைன்னு சொல்றீங்க. பட் நம்மளுக்கு நீட்ல பி பிளாக் 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? சோ இதுல என்னென்ன அப்படிங்கறத நான் டீடைல்டா அனலைஸ் பண்ணி சொல்றேன் பாருங்க. அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இவ்வளவு கொடுத்துருக்காங்க. இவ்வளவுல நீங்க ஒரே ஒரு டாபிக் தானே நான் படிப்பேன், ஆனா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா குவாண்டம் நம்பர்ஸ். இந்த குவாண்டம் நம்பர்ஸை மட்டும் நீங்க தெளிவா படிச்சீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இயர் பை இயர் கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இயர் பை இயர் 1 or 2 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுவுமே ஒரு லெசன்ல சப் டாபிக்ஸ் எதுவுமே டெலீட் பண்ணல. டோட்டல் லெசன்ஸ் மட்டும் தான் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் டெலீட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ அட்டாமிக் மோல் கான்செப்ட பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆஸ் யூசுவலா 2 கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ அதுல ஒரு கொஸ்டின் குவாண்டம் நம்பர்ல இருந்து கன்ஃபார்ம் கொஸ்டின். ஓகேங்களா? அது நீங்க தரவா இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம்டு. திருப்பியும் சொல்றேன், கெமிஸ்ட்ரி ரொம்ப பயமா இருக்கு. ஆனா எப்படிதான் படிச்சாலும் எனக்கு ஸ்கோர் பண்ண முடியலன்னா நம்மளோட நோட்ஸ் இருக்கு. ஏன்னா என் நோட்ஸ் மேல நான் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்.
லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரீநீட் 2024ல இருந்து 45 கொஷின்ஸ் அவுட் ஆஃப் 50 கொஷின்ஸ்க்கு 45 கொஷின்ஸ் நம்மளோட நோட்ஸ்ல இருந்து டைரக்டா வந்துருந்துச்சு. அதை வித் ப்ரூஃபோட உங்களுக்கு வீடியோ போட்டேன். அதே மாதிரி May 5 நடந்த நீட் 2024ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 42 கொஷின்ஸ் நம்மளோட நோட்ஸ்ல இருந்து வந்துருந்துச்சு அவுட் ஆஃப் 50க்கு. ஸோ தெளிவா என் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தெளிவா என்னோட நோட்ஸை மட்டுமே கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும். வேற எதுவுமே நீங்க பண்ணணும்னு தேவை கிடையாது. ஓகேங்களா? ஓகே, கெமிக்கல் பாண்டிங் அப்படிங்கிறதுல நமக்கு மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி, இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி நீங்க தெளிவா படிச்சீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கையில இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த பிஎஸ்சிபிஆர் அப்படின்னு இருக்கு. ஐ மீன்ஸ் ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் என்னது, ஷேப் ஸ்ட்ரக்சர்லாம் படிப்போம். ஐ மீன்ஸ் டெட்ராஹீட்ரல், ட்ரைகோனல், sp3 ஹைபிரிடைசேஷன், இந்த ரெண்டும் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர் பை இயர் 2 கொஸ்டின்ஸ் ரெடி. ஓகேங்களா? இயர் பை இயர் 2 கொஸ்டின்ஸ் ரெடி. ஸோ இந்த லெசன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் டோட்டலா படிச்சுக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னா, நீங்க நார்மலா அந்த ஒரு ஃபார்முலா இருக்கும்ல, Q ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா, அதே மாதிரி ஹீட், இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் லால வரும். செகண்ட் லால வந்து என்ட்ரோபிலாம் வந்து புக்ல படிச்சீங்கன்னா மண்டை அவ்வளவுதான் கலைஞ்சு போயிடும். அதே மாதிரி மட்டும் இல்லாம பைத்தியமும் பிடிச்சிரும் செகண்ட்ல புக்ல படிச்சீங்கன்னா. என்னோட நோட்ஸுங்கிறது ஒரே ஒரு பேஜ் தான் நான் சொல்லி தருவேன், அந்த என்ட்ரோபி அப்படிங்கறத. அந்த என்ட்ரோபி நான் ஒரு பேஜ் சொல்லி தரதை மட்டும் நீங்க தரவா படிச்சிட்டீங்கன்னா செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தூக்கி எறிஞ்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சொல்யூஷனை பொறுத்தவரை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரவுட் லாஸ், ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன், இயர் பை இயர் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் அசியோட்ரோப்ஸ் ஆல்சோ நம்மளுக்கு வரும். ஸோ இதை தரவா, இதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை நீங்க தரவா படிக்கணும். இதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதை தரவா நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா அதுல ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர், டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட், அதே மாதிரி எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட், ஆஸ்மாட்டிக் பிரஷர், இந்த 4னுடைய ஃபார்முலாஸ் மட்டும் தெளிவா படிச்சுக்கோங்க. ஏன்னா ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இந்த 4ல இருந்து கேட்பாங்க. தியரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க, ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ இதனுடைய ஃபார்முலாஸ் மட்டும் தெளிவா படிச்சுக்கிட்டு அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் தரவா சால்வ் பண்ணி பாருங்க. டெஃபினெட்லி அதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? ஓகே, சம்டைம்ஸ் 2 இல்லாம 3 கொஸ்டின்ஸ் ஆல்சோ கேட்டிருக்காங்க. அந்த தேர்ட் கொஸ்டின் எதுல இருந்து வரும்னா வேண்ட் ஹாஃப் ஃபேக்டர்ல இருந்து வரும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த தேர்ட்ல சொல்லக்கூடிய வேண்ட் ஹாஃப் ஃபேக்டர்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சம்டைம்ஸ் 3 கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா வேண்ட் ஹாஃப் ஃபேக்டர் எடுப்பாங்க. இல்ல 2 கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா நான் ஐடியல், ஐடியல் சொல்யூஷன், இல்லைன்னா இந்த குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஈக்குலிபிரியத்தை பொறுத்தவரையும் ரீசார்ஜ் பிரின்சிபலை தரவா படிச்சுக்கோங்க. 2025ல கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ரீசார்ஜ் பிரின்சிபல் இருந்து படிச்சீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின்ஸ் டெஃபினெட்லி உங்க கையில இருக்கு. அது மட்டும் இல்லாம கேபிகேசி ரிலேஷன்ஷிப் எங்க காணா, இந்த இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பா. இதை வச்சு ஒரு ப்ராப்ளமே இருக்கு. கேபிகேசி ரிலேட் பண்றது, உங்களுக்கு 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதை வச்சு நீங்க கேபிகேசி ரிலேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி தருவாங்க. ஸோ அது ஒரு கொஸ்டின். டெஃபினெட்லி இந்த 2 கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தரவா படிச்சுக்கோங்க. அயானிக் ஈக்குலிபிரியத்தை பொறுத்தவரையும் நீங்க எல்லாமே படிச்சுதான் ஆகணும். ஏன்னா எதுல இருந்து கேட்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா வந்து எவ்ரி இயர் பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அயானிக் ஈக்குலிபிரியம். ஸோ அயானிக் ஈக்குலிபிரியம்ங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுல எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ட்ரிக்கான ஒன்று. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்யூபிலிட்டி அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சொல்யூபிலிட்டி ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? சொல்யூபிலிட்டிங்கிறது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அதர்வைஸ் அயானிக் ஈக்குலிபிரியத்துக்கு நீங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? ஓகே, ரிடாக்ஸ் ரியாக்ஷன்லாம் வந்து வெரி வெரி ஈஸி. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு 2 to 3 பேஜஸ். அந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸை பொறுத்தவரையும் ஆக்சிடேஷன் நம்பர் மட்டும் கண்டுபிடிக்க தெரிஞ்சா போதும். அதான் உங்களுக்கு நீட் கொஸ்டின்ஸா இருக்கும். ஆக்சிடேஷன் நம்பர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சிடேஷன் நம்பர் இது ஃபர்ஸ்ட் கேள்வி. ஓகேங்களா? ஆக்சிடேஷன் நம்பர் கேட்கலாம். இல்ல ஆக்சிடேஷன் நம்பர் கேட்கல, அந்த இயர் கேட்கல அப்படின்னா பேலன்சிங் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அசிடிக் மீடியம், பேசிக் மீடியம், பேசிக் மீடியம், இவங்க 2 பேர் தான் நம்மளுக்கான அந்த பேலன்சிங் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது எது முக்கியமான டாபிக்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா கோல்சர்ஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்.
ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா நெர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு நீட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, தெளிவா நீங்க படிச்சுக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபியூயல் ட்ரை செல்ஸ் அண்ட் லெட் அக்குமுலேட்டர் ஃபியூயல் செல்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுல கொரோஷன் அப்படிங்கிற டாபிக் கிடையாது. கொரோஷன் அப்படிங்கிற உங்களுக்கு டாபிக் கிடையாது, அது டெலிட்டட் டாபிக். என்னது டெலிட்டட் டாபிக், நீங்க அதை படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா, சோ இந்த 3 டாபிக்ஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி இயர் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. கோல்சர்ஸ்லாம் அதே மாதிரி ட்ரை செல் அக்குமுலேட்டர்ல இருந்து வந்திருக்கு, அதே மாதிரி நெர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வருது. சோ இதை தெளிவா படிச்சுக்கோங்க இந்த 3 டாபிக்ஸ். ஆனா என்ன நீங்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் சொல்றீங்க, ஹோல் லெசன்ஸ் நான் படிக்க வேணாம்னு கேட்டா நான் திருப்பி சொல்றது கெமிஸ்ட்ரிங்கிறது வெறும் 20 லெசன் தான். 20 லெசன் தான். ஓகேங்களா, மாசத்துக்கு நான் 4 லெசன் தான் படிப்பேன், வாரத்துக்கு ஒரு லெசன் தான் நான் படிப்பேன் அப்படின்னாலும் நீங்க ஜனவரிக்குள்ள ஹோல் கெமிஸ்ட்ரியுமே தரவா A to Z நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா, ஒரு மாசத்துக்கு 4 வாரம், மாசத்துக்கு 4 லெசன் அப்படின்னு படிச்சாலும் கூட 4 மாசத்துல இருந்து 5 மாசம் பிப்ரவரிக்குள்ள நீங்க கெமிஸ்ட்ரி டிப்ல வச்சிடலாம், விரல் நுனியில நீங்க வச்சிடலாம். ஓகேங்களா, சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கெமிக்கல் கைனெட்டிக்ஸை பொறுத்தவரையும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் மட்டும் நீங்க தரவா படிச்சுட்டா போதும். நிறைய பேர் வந்து இதுல வந்து டைம் வேஸ்ட் பண்றீங்க. கெமிக்கல் கைனெட்டிக்ஸை பொறுத்தவரை செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ஜீரோ ஆர்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் மட்டும் நீங்க தரவா படிச்சுக்கிட்டாலே போதுமானது. அதுல இருந்து எவ்ரி இயர் ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். அதே மாதிரி அர்கேனியஸ் தியரியை படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்களேன், கொலிஷன் தியரி ஆஃப் பயோமாலிகுலர் கேசியஸ் ரியாக்ஷனுக்கு எந்த ஒரு டெரிவேஷனுமே தேவை கிடையாது. ஸோ இதுல இருந்து வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தியரி கொஷின்ஸ் தான் வரும். கொலிஷன் தியரி ஆஃப் பயோமாலிகுலர் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி கொஷின்ஸ் தான் உங்களுக்கு வருமே தவிர ப்ராப்ளம் கொஷின்ஸ் வராது. தியரி கொஷின்ஸ் தான் உங்களுக்கு வரும், ப்ராப்ளம் கொஷின்ஸ் வராது. எதுனா லாஸ்ட் டாபிக், அந்த லெசனுடைய லாஸ்ட் டாபிக். ஓகே, நெக்ஸ்ட் இன்ஆர்கானிக். பிசிக்கல் கெமிஸ்ட்ரிலாம் வந்து நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு 4 ஹார்ஸ்லயே ஹோல் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை ரிவைஸ் பண்றதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிக்ஸ் அண்ட் நோட்ஸ் இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணா தேர்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அவ்வளவுதான். ஓகே, பீரியாடிக் கிளாசிபிகேஷன்ஸ். பீரியாடிக் கிளாசிபிகேஷன்ங்கிறது நார்மலா ஆர்டர்ஸ் தெளிவா தெரியணும். இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியினுடைய ஆர்டர்ஸ் தெரியணும், அயானைசேஷன் என்தால்பியினுடைய ஆர்டர்ஸ் தெளிவா தெரியணும், எலக்ட்ரான் கெயின் என்தால்பியினுடைய ஆர்டர்ஸ் தெளிவா தெரியணும், வேலன்ஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டினுடைய ஆர்டர்ஸ் தெளிவா தெரியணும். இந்த 4 ஆர்டர் மட்டும் தெளிவா தெரிஞ்சுன்னா இதுல இருந்து 2 கொஸ்டின்ஸ் நீங்க ரெடி. இப்ப சொன்னீங்கல்ல நியூ புக்ல வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸ் இல்லைன்ட்டு, பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 13th இருந்து 18th. 13th யாரு நம்மளுக்கு, போரான். அப்ப போரான் டு நோபல் கேசஸ். சோ நீங்க போரான் ஃபேமிலில இருந்து நீங்க படிச்சே ஆகணும். அப்ப பி பிளாக் 1ம் இருக்கு, பி பிளாக் 2ம் இருக்கு. ஓகேங்களா, ஓகே. அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் தெளிவா தெரியணும், ஜெனரல் ட்ரெண்ட்ஸ் இன் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அக்ராஸ் தி பீரியட் டவுன் த குரூப். இந்த ஜெனரல் ட்ரெண்ட்ஸ்ங்கிறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ், அயனைசேஷன் என்தால்பி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. இவங்க 4 பேர் தான் நம்மளுக்கான ஜெனரல் ட்ரெண்ட்ஸ். அது அக்ராஸ் தி பீரியட்ல எப்படி இருக்கு, டவுன் த குரூப் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லணும். அதே மாதிரி யூனிக் பிஹேவியர் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் ஈச் குரூப் அப்படிங்கிறது என்னதுன்னா அனமகலாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்றாங்க. ஓகேங்களா, ப்ராப்பர்ட்டிஸ் சொல்றாங்க. வேற எந்த ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல வரக்கூடிய ரியாக்ஷன்ஸை நீங்க படிக்கணும்னு தேவையில்லை. இல்லைன்னா என்னோட சேஃப்டிக்கு நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்க படிச்சுக்கோங்க. அதர்வைஸ் பட் நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்கன்னா 13th குரூப் 14th குரூப் எல்லாமே தான் டீச் பண்ணுவாங்க, எதுவும் ஸ்கிப்டு கிடையாது. ஓகேங்களா, ஓகே. டி அண்ட் எஃப் பிளாக்ல எதை படிச்சானே ரொம்ப ரொம்ப முக்கியம். டி பிளாக்கை பொறுத்தவரையும் இந்த டாபிக்ல இருந்து கரெக்டா எடுக்கணும். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன், interstitial compound, alloy formation, preparation, properties of uses K2Cr2O7 and KMnO4. இந்த டாபிக் மட்டும் தான் இயர் பை இயர் கன்சிஸ்டன்டா நமக்கு क्वेश्चंस கேட்டுட்டு இருக்கக்கூடிய
டாபிக்ஸ். ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கலர் ஃபார்மேஷன் எல்லாமே வந்து அந்த இது எல்லாமே தெளிவா படிச்சுக்கோங்க. ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. லாந்தனைட்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா லாந்தனைட் கான்ட்ராக்ஷன்ல இருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி ஆக்சிடேஷன் நம்பர், காமன் ஆக்சிடேஷன் நம்பர் ஃபார் லாந்தனைட்ஸ்னு கேட்டாங்கன்னா +3. அவ்வளவுதான். இதுல இருந்து மட்டும்தான் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி ஆக்டினைட்ஸ்னுடைய காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆஸ் யூசுவலா என்னது +3. ஓகேங்களா? +3. ஸோ லாந்தனைட்ல மட்டும் நீங்க லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் படிச்சுட்டா போதும். ஆக்டினைட்ல ஆக்டினைட் கான்ட்ராக்ஷன் படிக்கணும்னு தேவையில்ல. ஒன்லி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும் நீங்க படிச்சுட்டா போதும். அதுல இருந்தா நீட் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? ஓகே. கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரையும் பாத்தீங்க அப்படின்னா IUPAC வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது வந்து VBT தியரி, வேலன்ஸ் பாண்ட் அப்ரோச். இது ரெண்டாவது இம்பார்ட்டன்ட். மூணாவது இம்பார்ட்டன்ட்ங்கிறது கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி. இந்த மூணுல இருந்தா சப்சிக்வெண்டா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு தவிர மத்த எதுல இருந்துமே வரல. ஸோ அதுக்கு அடுத்தபடியா இதை விட்டானா வேற எதுல இருந்து கேட்பாங்க அப்படின்னா வெர்னர் சீரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கான இன்ஆர்கானிக். தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இதனாச்சும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நல்ல ஒரு ஸ்கோர் கிடைக்கும். ஓகேங்களா? ஆர்கானிக்கை பொறுத்தவரை நம்மளுக்கு எல்லா டாபிக்ஸுமே இருக்கு. எந்த டாபிக்ஸுமே ஸ்கிப் பண்ணல. ஆர்கானிக்கை பொறுத்தவரை ஸ்கிப் பண்ணது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சைல எழுதி போட்டுறேன். நான் 11th என்னென்ன டெலிட்டட் லெசன்ஸ் எழுதி போட்டேன். 12th பாத்தீங்க அப்படின்னா சாலிட் ஸ்டேட்டு, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மெட்டலர்ஜி, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பாலிமர்ஸ், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். இது மட்டும் தான் நம்மளுக்கு டெலிட்டட். மற்ற எந்த ஒரு சப் டாபிக்ஸுமே நம்மளுக்கு இல்ல. எவ்ரி இயரும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, எவ்ரி இயர் பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில இருந்து தான் இருக்கிறதுல ஹை வெயிட்டேஜ். ரெண்டாவது ஹை வெயிட்டேஜ்னா ஆர்கானிக் இஸ் மோர் ஹை வெயிட்டேஜ். மூணாவது தான் வந்து என்னது நம்மளுக்கு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் அதுக்கப்புறமான ஹை வெயிட்டேஜ். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நம்மளுக்கு 19 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்மளுக்கு வரும் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. அதே மாதிரி ஆர்கானிக்ல 18 கொஸ்டின்ஸ் கிட்ட வரும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கானது. ரிமைனிங் கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? ரிமைனிங் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு எதுல இருந்து வரும், இன்ஆர்கானிக்ல வந்து வரும். 13 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்மளுக்கு வரும். டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஆச்சுப்பா நம்மளுக்கு? ஓகே 17, 20, ஓகேங்களா? 50 கொஸ்டின்ஸ். இதுதான் நம்மளுக்கான பிளான். ஓகேங்களா? அதனால பிசிக்கல் கெமிஸ்ட்ரி மட்டும் தான் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தரோ பண்ணணும். ரெண்டாவது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, மூணாவது தான் இன்ஆர்கானிக். இன்ஆர்கானிக்ங்கிறது பயாலஜி மாதிரி. ஸோ எப்ப வேணா நம்ம படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஸோ டோன்ட் வரி. நெக்ஸ்ட் பயாலஜியை பொறுத்தவரை டெலிட்டட் லெசன்ஸ் அப்படிங்கிறது எது எதுன்னு நான் எழுதி போட்டுடுறேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு லிவிங் வேர்ல்டுல எது எது டெலிட்டட்னா டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ், அது மட்டும் நம்மளுக்கு டெலிட்டட் டாபிக்ஸ். ரெண்டாவது லெசன் நம்மளுக்கு பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன்ஸ் நம்மளுக்கு எல்லாமே இருக்கு. பிளான்ட் கிங்டத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு கிங்டம் ஆஞ்சியோஸ்போமே வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெலிட்டட். ஓகேங்களா? பிளான்ட் கிங்டத்தை பொறுத்தவரையும் இது மட்டும் நம்மளுக்கு டெலிட்டட் டாபிக்ஸ். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் அனிமல் கிங்டத்தை பொறுத்தவரை எதுவுமே நம்மளுக்கு டெலிட்டட் டாபிக்ஸ் கிடையாது. ஸோ மார்ஃபாலஜியை பொறுத்தவரை நம்மளுக்கு ஃபேமிலி இஸ் டெலிட்டட் டாபிக்ஸ். ஃபேமிலி வந்து டெலிட்டட் டாபிக்ஸ். ஃபேமிலியில வந்து எக்ஸ்ட்ரா ஃபேமிலிஸ் வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த ஃபேமிலிஸ்ங்கிறது இதுல சொல்றேன் பாருங்க. மால்வேசியே, குரூசிஃபரே, லெகுமினேசியே, காம்போசிட்டே, கிரேமினே. அப்ப ஃபேமிலிஸ்ல வந்து யார் யார் டெலிட்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொலனேசியே டெலிட்டட் நம்மளுக்கு டாபிக்ஸ். அதே மாதிரி லில்லியேசியே நம்மளுக்கு டெலிட்டட். பட் அந்த ஃபெபியேசியேங்கிறதா நம்மளுக்கு இங்க என்னவா வருது, லெகுமினேசியன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிளான்ட் அனாட்டமியை பொறுத்தவரையும் டெலிட்டட் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெளிவா சொல்றேன். செகண்டரி growth ஃபுல் அண்ட் ஃபுல் டெலிட்டட். செகண்டரி growth நீங்க படிக்கணும்னு தேவையில்ல. செகண்டரி growth டெலிட்டட். ஓகேங்களா? செகண்டரி growth நீங்க படிக்கணும்னு தேவையில்ல. ஸோ டெலிட்டட் டாபிக்ஸ். அனிமல் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒன்னு ஆட் பண்ணிருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ராக் மட்டும் ஆட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இன்செக்ட்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னா
காக்ரோச் இவங்க 2 பேருமே இருக்காங்க. காக்ரோச்சும் நீங்க படிக்கணும், ஃப்ராகும் படிக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? கூட ஆட் பண்ணிக்கிறது மட்டும் என்னது ஃப்ராக். ஆனா அப்ப முன்னாடி இருக்கக்கூடிய எபித்தீலியம், ஸ்குவாமஸ் எபித்தீலியம் அதெல்லாம் படிக்கணுமா? காலம்னார் எல்லாமே படிக்கணுமா? எல்லாமே படிக்கணும். அந்த டிஷ்யூஸ் எல்லாமே நீங்க படிக்கணும். அதான் அனிமல் டிஷ்யூஸ்னு காமனா கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் செல் ஸ்ட்ரக்சரல். ஐ மீன்ஸ் 3rd யூனிட்ல எதுவுமே டெலீட்டட் கிடையாதுப்பா. நோ டெலீட்டட். 3rd யூனிட் எல்லா லெசன்ஸுமே எல்லா டாபிக்ஸுமே தெளிவா படிக்கணும். அதே மாதிரி 4th யூனிட்டை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸ் டெலீட்டட், மினரல் நியூட்ரிஷன் டெலீட்டட். அதர்வைஸ் இந்த 3 லெசனுமே போட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ், பிளான் growth அண்ட் டெவலப்மெண்ட்ஸ்ல எல்லா லெசன்ஸுமே படிக்கணும். பிளான் growth அண்ட் டெவலப்மெண்ட்ஸ்ல எது எது கிடையாது, எது எது இல்ல, இன்டூன்னு போடுறேன், இது இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? எது எது இல்லைன்னு பாத்தீங்க அப்படின்னா போட்டோ பீரியாடிசம் இந்த டாபிக் இல்ல. அதே மாதிரி வெர்னலைசேஷன் இல்ல. வெர்னலைசேஷன் இந்த 2 டாபிக்குமே நம்மளுக்கு நீட்ல கிடையாது. ஹியூமன் பிசியாலஜியை பொறுத்தவரை நம்மளுக்கு எது எது மட்டும்தான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் லெசனை நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதர்வைஸ் வேற எந்த லெசன்ஸுமே எந்த டாபிக்குமே டெலிட்டட் கிடையாது. நியூரல்ல மட்டும் நம்மளுக்கு டெலிட்டட் இருக்கு. அந்த நியூரல்ல யார் யார் டெலிட்டட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஐ அண்ட் இயர் மட்டும் நம்மளுக்கு டெலிட்டட் டாபிக்ஸ். ஐயும் கிடையாது, அதே மாதிரி இயர் காதும் கிடையாது. இது ரெண்டுமே படிக்கணும்னு தேவையில்ல. அதே மாதிரி டிசீஸ் எல்லாருமே டெலிட்டட்னு சொல்லிட்டு இருக்கீங்க. டிசீஸ் எதுவுமே டெலிட்டட் கிடையாது. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. டிசீஸ்லாம் டிராவிசம், அக்ரோமேக்லி, கிரிட்டிசம், காய்டர், எக்ஸோபிளாஸ்டிக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடிஷன் டிசீஸ். அதே மாதிரி இங்கே பாருங்க, மைத்தீனியா கிராவிஸ், டெட்டானி அண்ட் மஸ்குலர் டிஸ்ட்ரோபி அண்ட் அத்ரிட்டிஸ் அண்ட் ஆஸ்டியோபோரோசிஸ் அண்ட் காட். இது எல்லாமே உங்களுக்கு டெலிட்டட் டாபிக்ஸ்லாம் கிடையாது. இது எல்லாத்தையும் நீங்க படிக்கணும். அதே மாதிரி யுரேமியா, ரீனல் ஃபெயிலியர், ரீனல் கால்குலேட், நெப்ரிட்டிஸ் அண்ட் டயாலிசிஸ் அண்ட் ஆட்ரிஃபிஷியல் கிட்னி. இது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே என்னது உங்களுக்கு டிசீஸ். ஓகேங்களா? அதே மாதிரி ஆஞ்சியோபெக்டோரிஸ், ஹார்ட் ஃபெயிலியர், அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன், கொரோனரி ஆர்டரி டிசீஸ், ஐ மீன் ஸ்கேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு டெலிட்டட் டாபிக்ஸ் கிடையாது. அதே மாதிரி இங்க பாருங்க, ஆஸ்துமா அண்ட் எம்பைசீமா, ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர், ஃபுல்லாமே டிசீஸ் எல்லாமே நீங்க படிச்சாகணும். அப்ப ஹியூமன் பிசியாலஜி பொறுத்தவரை யார் மட்டும் தான் டெலிட்டட்? ஐ அண்ட் இயர் மட்டும் டெலிட்டட். ஓகேங்களா? ஓகே. ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு டெலிட்டட் ஃபர்ஸ்ட் லெசன் 12th. அதர்வைஸ் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கு. எல்லா லெசன்ஸுமே நீங்க எல்லா டாபிக்ஸுமே படிக்கணும். அதே மாதிரி ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அந்த ஃபர்ஸ்ட் லெசன் 12th ஃபர்ஸ்ட் யூனிட்னுடைய ஃபர்ஸ்ட் லெசனை தவிர மற்ற எல்லா லெசன்ஸுமே நீங்க எந்த டாபிக்குமே ஸ்கிப் பண்ணாம நீங்க படிக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஜெனடிக் அண்ட் எவல்யூஷன் ஆல்சோ டோட்டலா எந்த டாபிக்ஸுமே நம்மளுக்கு ஸ்கிப் பண்ணல. எல்லாமே நீங்க இந்த யூனிட்டை பொறுத்தவரையும் படிக்கணும். ஜெனடிக் அண்ட் எவல்யூஷன்ஸ், பிரின்சிபல் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ், மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அதே மாதிரி எவல்யூஷன், இதெல்லாமே நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிஸ் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் அந்த லெசன்ஸ் வந்து நம்மளுக்கு டெலீட் பண்ணிட்டாங்க. இந்த செகண்ட் லெசன் ஹியூமன் அண்ட் ஹெல்த் டிசீஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எது வந்து ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டெங்கு ஆட் பண்ணிருக்காங்க, சிக்கன் குனியா ஆட் பண்ணிருக்காங்க. பட் லாஸ்ட் இயர் கேட்கல, பட் இந்த வருஷம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தெளிவா நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர்ல தரவா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுல வந்து சீவேஜ் சிஸ்டம்ங்கிறத தரவா படிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. பயாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ்ல எந்த ஒரு டாபிக்குமே நீங்க டெலிட்டட் பண்ணல. ஸோ அந்த யூனிட்டை ஃபுல்லாத்தையுமே நீங்க படிக்கணும். பிரின்சிபல் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க தெளிவா படிக்கணும். ஈகாலஜி அண்ட் என்விரான்மெண்ட்ல சப் டாபிக்ஸ் டெலிட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து கடைசியா இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த லெசன்ஸவே டெலிட் பண்ணிட்டாங்க. டெலிட் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ஈகோ சிஸ்டத்துல வந்து நம்மளுக்கு சில இதை அப் டு எனர்ஜி வரையும் நீங்க படிச்சா போதும். நியூட்ரியன் சைக்கிள்லாம் படிக்கணும்னு தேவை கிடையாது. கார்பன் சைக்கிள் அண்ட் அந்த பாஸ்பரஸ் சைக்கிள் எதுவுமே நீங்க படிக்கணும்னு தேவை கிடையாது. அது எல்லாமே டெலிட்டட். ஓகேங்களா? அப் டு எனர்ஜி வரையும் நீங்க படிச்சா போதும். எனர்ஜி ஃப்ளோ, பிரமிட் ஆஃப் நம்பர், பயோமாஸ் எனர்ஜி, இதை மட்டும் நீங்க படிச்சுட்டா தரவா போதும். மற்ற எதுவுமே நீங்க படிக்கணும்னு தேவையில்லை. அதே மாதிரி ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் ஹோல் லெசன்ஸ்மே நீங்க படிக்கிறது தான் என்னை பொறுத்தவரையும் நான் நல்லதுன்னு சொல்வேன். ஏன்னா வந்து இவங்க கிளியர் கட்டா அவங்க கொடுக்கல, எந்தெந்த டாபிக் டெலிட்டட் அப்படிங்கிறது கிளியர் கட்டா கொடுக்கல. ஸோ நீங்க ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன்ஸை நீங்க தெளிவா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பயோ டைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன்ல வந்து ரெட் டேட்டா புக் அப்படிங்கறது தெளிவா படிச்சுக்கோங்க. ரெட் டேட்டா புக் தெரியல அப்படின்னா யாராச்சும் ஆகாஸ் மெட்டீரியல் வச்சிருந்தாங்கன்னா அதை வாங்கி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெட் டேட்டா புக்ல என்னென்ன அழிஞ்சிருக்கு, ஓகேங்களா, கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்கிறது, அதே மாதிரி அழிஞ்சது ஃபுல்லாமே அதுல தான் வரும். நம்மளுக்கு 39 கிட்ட இருக்கு. ஸோ ரெட் டேட்டா புக் அதை மட்டும் தெளிவா நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு என்எம்சிக்கான அஃபிஷியல் சிலபஸ். ஓல்டு என்சிஆர்டி படிக்கிறதா நியூ என்சிஆர்டி படிக்கிறதா நீங்க இப்ப கேட்டாலும் நான் என்ன சொல்லுவேன்னா ஓல்டு என்சிஆர்டி மட்டும் தான் நான் படிக்க சொல்லுவேன். ஏன்னா ஓல்டு என்சிஆர்டி நீங்க
பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த சிலபஸை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு என்னென்ன அந்த லெசன்ஸ்ல இல்லையோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு ரிமைனிங் சாப்டர்ஸை ரிமைனிங் டாபிக்ஸை நீங்க படிச்சா ரொம்ப ரொம்ப பெட்டரானது. ஓகேங்களா? ஸோ இதுதான்ப்பா நம்மளுக்கான டெலிட்டட் போர்ஷன்ஸ், என்எம்சி ரிலீஸ் பண்ண டெலிட்டட் போர்ஷன்ஸ் அண்ட் நியூ சிலபஸ் ஆல்சோ இதுதான் நம்மளுக்கு. ஓகேங்களா? வேற யாரும் வந்து இந்த சிலபஸை படி இதை எக்ஸ்ட்ரா படி அப்படின்லாம் சொன்னாங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஓகேங்களா? ஸோ பேட்ச் 3ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அப் டு அக்டோபர் 12க்குள்ள நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனா கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் நான் கேட்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் டார்கெட் கெமிஸ்ட்ரி 180 பேட்ச்க்கான லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு எனக்கான கோர்ஸ் டீடைல்ஸ் நீங்க கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் டாப்பர் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.